இந்த கடந்த 4 நாட்களாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவிலே போய் பேசுவது என்பது அமெரிக்க வாழ் இந்தியர்கள் மட்டுமல்ல, அமெரிக்காவிலே இருந்து இந்தியாவை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற சர்வதேச அரசியல் நோக்கர்கள், அமெரிக்காவிலே தேர்தல் நேரத்திலே மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள், உலகம் முழுவதும் அமெரிக்காவிலே வந்து அமர்ந்து கொண்டு சர்வதேச அரசியலை உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர்கள், இந்தியாவிலே இருந்து அமெரிக்காவிலே நடக்கின்ற நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் ஆர்வத்தோடு கண்காணித்து கொண்டிருக்கின்ற இந்திய பொதுமக்கள், இவர்கள் அத்தனை பேர்கள் மத்தியிலும் இந்த பேச்சு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் நீங்கள் ஒரு கருத்தை நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சேன். அதாவது உங்களுடைய ரோல் என்ன, வாட் இஸ் யுவர் ரோல் இன் இந்தியன் பாலிடிக்ஸ் டுடே அப்படின்னு கேட்கின்ற போது அவர் அருமையாக சொல்கிறாரு, என்னுடைய ரோல் வந்து இந்திய அரசியலில் ரெஸ்பெக்ட், ஹியூமிலிட்டி, லவ், இந்த 3 முக்கியமான கோணங்கள் வந்து இல்லாமல் இருப்பதை நான் மீண்டும் கொண்டு வருவது தான் என்னுடைய அரசியலினுடைய முக்கியமாக நோக்கமாக பார்க்கிறேன்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். ஆகவே இன்னைக்கு வந்து பாஜகவினர் வந்து இதை பற்றி தேவையில்லாமல் விமர்சிப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னைக்கு உள்நாட்டிலே பேசுவதோ வெளிநாட்டிலே பேசுவதோ பெரிய வேறுபாடு ஒன்றுமில்லை. இன்னைக்கு உங்களுடைய சன் டிவியை இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கின்ற போது உலகமெங்கிலும் இருக்கின்ற மக்கள் இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில், இந்த செய்தி வரிசையில் இந்த வாதத்தை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உள்நாட்டில் பேசுவது, வெளிநாட்டில் பேசுவது, உள்நாட்டு அரசியலை வெளிநாட்டில் பேசுவது என்பதை பற்றியெல்லாம் பேசுவதற்கு பாஜகவுக்கு எந்த தகுதியும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏன்னா நம்முடைய பிரதமர் ஏறக்குறைய 79 முறை வெளிநாடுகளுக்கு சென்று வந்திருக்கிறார். ஒரு 50 நாடுகளிலாவது அவர் இந்தியாவை தரம் தாழ்த்தி விமர்சித்த வரலாற்றை, நிகழ்வுகளை நாம் ஒன்றொன்றாக சொல்ல முடியும். உச்சகட்டமாக தென்கொரியாவில் போய் பேசினார். இந்த இந்தியாவிலே பிறந்ததற்காக மக்கள் வெட்கி தலைமுடிந்தார்கள், they were felt ashamed to அப்படின்னு சவுத் கொரியாவில் போய் பேசினார் நம்முடைய பிரதமர். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு உலகத்தில் வந்து எந்த நாட்டில் போனாலும் இந்தியாவில் வந்து ஊழல், வன்முறை, இதுதான் வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், இதை போன்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருந்தவர் வேறு யாரும் அல்ல, இந்த தேசத்தினுடைய பிரதமர். அரசு முறை பயணமாக வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற போது தொடர்ந்து பேசி வந்தார். இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் செல்லுகின்ற போது அங்குள்ள மாணவர்களிடம் உரையாடுகிறார்கள். அங்குள்ள வந்து தூதரக அதிகாரிகளோடு, வெளிநாட்டு தூதரக உறவுகளோடு உரையாடுகிறார். அப்படி உரையாடுகின்ற போது கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்றார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு வந்து நம்முடைய பிரதமர் இன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்தில் போய் உட்கார்ந்து அந்த மாணவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியுமான்னு கேளு. இன்னைக்கு வந்து ரைட் ஆர் ராங், இன்னைக்கு ராகுல் காந்தி இஸ் வெரி கேண்டிட். அவருக்கு எந்த விதமான வளர மாட்டார். அவருடைய சிந்தனைகளை அவருடைய ஆமா எது வளரல. நீங்க வந்து தேசிய கொடி, தேசிய கீதம் ஓடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யாவில் வந்து நீங்க பேசாம நடந்து போனதை ரஷ்ய தூதரக அதிகாரி உங்களை பிடிச்சி கொண்டாந்து நிப்பாட்டினாங்க. தேசிய கொடியில வந்து நீங்க கையெழுத்து போட்டு ஒபாமாவுக்கு கொடுத்தீங்க. இதெல்லாம் கேவலம் இல்லையா? நீங்க வந்து தேசிய கொடியை வந்து முகத்தை தொடச்சிங்க, இதெல்லாம் கேவலம் இல்லையா? அதனால ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு நீங்கள் பிரதமர் மோடி 50 நாடுகளில் பேசியிருக்கிறார். இது ஊழல் நிறைந்த நாடு, பாவம் நிறைந்த நாடு, இந்த நாட்டில் பிறந்திருப்பதே கேவலம், நான் வந்த பிறகுதான், அதான் முக்கியம், நான் வந்த பிறகுதான் I got evidence, I challenge. ஆதாரங்களோட நான் சொல்றேன் 2015 சவுத் கொரியாவில் சியாலில் பேசினாரா இல்லையா? சவுத் கொரியா தலைநகரில் பாருங்க, கூகுளில் போய் பாருங்க, ஸ்பீச் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் இன் சவுத் கொரியா அப்படின்னு எடுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.